நைட்டு 12 மணிக்கு வந்து கசிவு ஏற்பட்டு இருக்கு. ஏற்பட்ட உடனே 11:30 மணிக்கு ஏற்பட்டு இருக்கு. 12 மணிக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை. எங்க பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு 12:30 மணிக்கு எல்லாரும் அப்படியே ஓடுறோம். பொன்னருக்கு பெரிய பாளையத்துக்கு ஓடுறோம். நாங்க ஓடுறது எங்க வீட்டுக்காரர் விழுந்து கூட வண்டி அப்படியே போட்டாரு. அவர் ஏற்கனவே சுகர் பேஷண்ட், உடம்பு நல்லா இல்லாதவர் வேற. எங்களால நாங்க எந்த உயிருக்கு நாங்க எதுக்கும் பாதிப்பு கிடையாது. இப்ப ஆயில்ல பாதிக்கப்பட்டோம், இப்ப இந்த மாசு இதுல பாதிக்கப்படுறோம். அப்ப நாங்க இருக்கிறதா சாகிறதா? நாங்க எங்களுக்கு எதுக்குமே எங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது. இந்த சுவாசனை வந்து எல்லாம் மைக்கடிச்சு விழுந்துட்டோம். 40 பேர்கிட்ட விழுந்துட்டாங்க எங்க ஊர்லயே. 40 பேர்கிட்ட விழுந்து ஆஸ்பத்திரியில கொஞ்சம் பேர் இருக்காங்க, தூக்கின்னு ஓடி இருக்காங்க, ஆஸ்பத்திரிக்கு தூக்கின்னு போயிருக்காங்க. எல்லாம் எங்க இது பெரியபாளையம் போனோம், மீஞ்சூர் போனோம், எல்லா ஜனம் பிறந்த குழந்தை குட்டி எல்லாரும் தூக்கின்னு ஊரே காலி பண்ணிட்டு போனோம். 800 மோத்தார தாளங்க போ, எல்லா ஊரை ஓடுறோம். பெரிகு போ, சின்னக்கு போ, எல்லா ஊரை கத்தியாக்க சிவன்பட வீதி, சத்தியாரமுத்த நாகரு, உலகநாதபுரம், எல்லா ஊரை ஓடுறோம். பிறண்டு ஓடுறோம். 4 பஸ் உங்க விட்டாங்க, கவர்மெண்ட் பஸ்ஸும் விட்டாங்க. விட்டு கூட எங்களுக்கு ஜனம் போக முடியல. எங்களால பைக்கு, காரு எல்லாம் எடுத்துட்டு தான் ஓடுறோம். ஒன்னும் சமாளிக்க முடியல. குழந்தைங்க மயக்க அப்படியே கேர ஆயிடுச்சு. கண்ணுல தண்ணி மாலையா ஓடிட்டு எல்லாருக்கும். எல்லாம் ஓடி போய் அங்கங்க குந்திட்டு காயில எல்லாமே ஓடி ஆடுறோம் வீட்டுக்கு. சார், இது எங்களுக்கு வந்து நிரந்தரமா மூடணும் சார். இது வந்து தற்காலிகமா மூடல் வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மாசு கட்டுற வாரி தற்காலிகமாக மூடுதல் அறிவிக்கிறது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. இது டோட்டலா இங்க இருக்க சுற்றி இருக்க கிராமம் முற்றிலும் அழிஞ்சிரும். நேற்று வந்து இந்த காற்று ஒரே பக்கமா இல்லைன்னா இந்த எண்ணூர் பகுதியை முற்றிலும் அழிஞ்சிட்டு இருக்கும். எண்ணூர் பகுதியே 2வது போர்பாஸ் நடந்த இது மாதிரி ஆயிடும். 30-40 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இந்த நிலத்தடி நீர் மாசுபடிஞ்ச பிறகும் நாங்க போராட்டங்கள் பல செய்தோம். இந்த அமோனியா பிளான்ட்டை கொண்டு வந்தது கட்டாயப்படுத்தி தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இங்க இருக்க எண்ணூர் பகுதியில் இருக்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கையை அழிக்கணுன்ற நோக்கத்தோட இந்த நிறுவனம், முருகப்பா நிறுவனம் வந்து பண்ணிருக்காங்க. இது இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த விதமான பெரிய வியாதிகள் எதுவுமே வந்தது கிடையாது. கேன்சர் வேற மாதிரியான வியாதிகள் இங்க இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து ஆய்வு நடத்த சொல்லுங்க. ஆய்வு நடத்தினா இந்த இடத்துல கேன்சர் போன்ற வியாதிகள் அதிகப்படியா இருக்கு. அதுக்கு இந்த நிறுவனம் தான் முழுக்க காரணமே தவிர சுற்றுச்சூழல் உட்பட எங்களுடைய வாழ்க்கையும் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனத்தை நிரந்தரமா மூடுறதுக்கான போராட்டம். இதுக்கு வந்து நிரந்தர தீர்வுனா முதலமைச்சர் நேரடி பார்வையில இந்த அரசியல் கிறுக்கீடு, இடைத்தரகர் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு முதலமைச்சர் நேரடியா பார்வையிட்டு அவருடைய நேரடி கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த ஆலயம் மூடுவதற்கான ஏற்பாடு பண்ணால் மட்டும் இதுக்கு தீர்வு. அதே போல வந்து இந்த கம்பெனி வந்து 1960 வந்தது, முருகப்பா குரூப்ஸ் பேரி சாக்லேட்டுக்காக தான் இங்க இருக்க எங்க முன்னோர்கள் எல்லாமே வந்து இதை வந்து அனுபவிச்சாங்க. ஆனா வந்து 1980 வந்து இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து ஒரு ரசாயன தொழிற்சாலையா மாறிடுச்சு. இந்த ரசாயன தொழிற்சாலையா மாறி குறைஞ்ச ஒரு 40-50 வருஷமா இப்ப வந்து இங்க இருக்க 800 சுத்தி உள்ள மக்கள் எல்லாமே புற்றுநோயால, பெண்களுக்கு வந்து கர்ப்ப பிரச்சனை, இப்ப குழந்தைங்கள சைனஸ் பிரச்சனை, எல்லா நோயும் இந்த வருது இந்த பேரி நிறுவனம் ஒரு நிறுவனம் காரணம் தான். ஆனா நேத்து நடந்த இன்சிடென்ட் பார்த்தா இந்த டேங்க் இருக்கு தெரியுமா, டேங்க்ல இருந்து பைப் லைன் மட்டும் தான், கடலுக்கு போற பைப் லைன்ல வந்து பாதிப்பே இவ்வளவுனா அந்த டேங்க் வெடிச்சா 800 உள்ள எல்லா மக்கள் இல்ல, சென்னையே ஒரு சுடுகாடா மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால போபல் கேஸ் அங்க வெடிச்சு தெரியுமா. அதே போல 800ல மிகப்பெரிய பாதிப்பு நடந்து இருக்கும். தயவு செஞ்சு இது தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த ஆலை வந்து திறக்க கூடாது, இன்னோட மூணதாவே இருக்கணும். அதுதான் எங்களோட மக்களோட எல்லா கோரிக்கையும். என் பேர் குமாரவேலுங்க. நாங்க இது ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து எங்க போராட்டம் தொடரும். இது வந்து நாங்க 800 மக்கள், அனைத்து கிராம மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா எங்க உயிரை நாங்களே கண்ணெதிர பாத்துட்டோம். இது வந்து தற்காலிக மூடல். அந்த வார்த்தையே கொஞ்சம் கவனமா பாருங்க. தற்காலிகத்துக்காக இங்க வரல, நிரந்தர மூடல். தற்காலிகத்துக்கான தீர்வுக்காக நாங்க இங்க வரவே எல்லாரும் ஆய்வு நடத்த சொல்லுங்க. 800 பகுதியை பொறுத்தளவுல 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்த வளங்களும் மக்களுடைய வாழ்வாதாரமும் நோய்களும் எப்படி இருந்துச்சுன்றத ஆய்வு நடத்த சொல்லுங்க. இன்னைக்கு இருக்க சூழல்ல இந்த இடத்துல இருக்க பிரச்சனைகளை ஆய்வு நடத்த சொல்லுங்க. அப்ப இந்த கம்பெனி தேவையா இல்லையான்றத எல்லா அரசு சார்ந்த நிறுவனங்களும் சொல்ல சொல்லுங்க. நிலத்தடி நீர் வந்து மாசுபட்டு இன்னைக்கு வந்து 800 சைட்லாம் போய் பாருங்க, தோண்டி பாருங்க, வெள்ளை வெள்ளையா இருக்கும்.
அந்த கெமிக்கல் வந்து ரசாயனம் உள்ளுக்குள்ள ஊறி 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 இன்னைக்கு எண்ணூர் ஃபுல்லா சுத்தி அந்த ரசாயனம் இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த 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 ஆலை வந்து மூடனா மட்டும் தான் நிரந்தர தீவை தவிர இது தற்காலிகமா மூடனா இல்ல. இங்க இருக்க மக்கள் எல்லாம் மக்களுக்கான ஒரு இதுதான் இங்க நடக்கணும். ஆனா இங்க வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதியில வந்து இதெல்லாம் ஒரு இவ்வளவு பேர் கம்பெனி இருக்கிறது, இவ்வளவு மோசமான கம்பெனியா இருக்கிறது. இன்னைக்கு நாங்க இருக்கலாம், எங்க முன்னோருங்க வந்து சாக்லேட் கம்பெனிக்காக உருவாக்குனாங்க. இப்போ வந்து அது ரசாயனமா மாறி முன்னோர் போராடல. இப்ப இந்த போராட்டம் போடலாம், நாளைக்கு எங்க குழந்தைங்க இந்த உலகத்துல இருக்கமானே சந்தேகமா தான். இன்னைக்கு நாங்க போராட்டம் வந்து இதை நிரந்தரமா மூடணும், எங்களுக்கு தற்காலிகம்ன்றது வேணாம். ஆமா, நாங்க சாகும் வரை உண்ணாவிரதம். சம்பவ இடத்தை வந்து பாத்தீங்க, என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்கு? மக்கள் இங்கு பாதிக்கப்பட்டுள்ள தகவல் இருந்து மனித உரிமை ஆணையம் சார்பாக இந்த பாதிப்புகளை நேரடியாக பார்வையிட வந்தோம். மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யனாரோடு பேசின பொழுது அவர்கள் இந்த ஆலையை தற்காலிகமாக மூடுவதற்கு உத்தரவிட்டதாக தெரிவித்தார்கள். அதே போல ஒரு குழு அமைத்து இந்த மாசு தொடர்ந்து ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு உறுதியும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரிகள் உள்ள இருக்கிறதாக சொன்னாங்க. ஆனால் மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது இது மனித உரிமைகள் அடிப்படை வாழ்விடம், மீனவர்களுக்கு இது வாழ்வாதாரமான இடம். மீனவர்கள் இந்த இடத்தை விட்டு போக முடியாது. அவர்களுடைய சூழலே பாதிக்கப்படும் பொழுது அந்த இடத்திற்கு அவர்களுக்கு அந்த மனித உரிமை அடிப்படையில் இந்த ஆணையம் ஒன்று தாமாக முன்வந்து கூட வழக்கு பதிவு செய்யக்கூடும், அல்லது அவர்கள் புகார் கொடுத்தார்கள் என்றால் அந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம். சார், இப்போ என்னென்ன விதிமீறல்கள் பாத்தீங்க நீங்க, என்னென்ன நடந்திருக்கு? அதாவது இந்த ஆலை வந்து பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. எனக்கு தெரிந்த வகையில் இது பழைய முறைகளிலே இயங்கி கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. நவீன அந்த சுற்றுச்சூழலை மாசுபடக்கூடிய தடுக்கக்கூடிய முறைகள்லாம் இங்கு கடைபிடிக்கப்படாமல் இருந்திருக்க கூடாது. ஆய்வுக்கு பிறகு தெரிய வரும். அப்படி ஆய்வுக்கு பிறகு தெரிய வந்தால் ஒன்று ஆலை தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லை ஆலையை இந்த இடத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இருக்கு.